திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தேமுதிக கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இது அதிகம்னு சில பேருக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் அது நியாயமாகவும் படுது. ஏன் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் ஐயா சாதிச்சவர். மக்கள் மத்தியில் விஜயகாந்த் ஐயாவுக்கு ஒரு மவுசு இருந்தது, அதுதான் உண்மை. ஸோ அவர் மீது உள்ள நன்மதிப்பு, அந்த கட்சிக்கான அந்த ஸ்டேட்டஸ், கேப்டன் கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அதுபோல் கேப்டன் மீது உள்ள சிம்பத்தி இன்னும் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையிலான கூட்டணியில் போய் சேர்ந்து அந்த சிம்பத்தியை ஓட்டுக்களாக மாற்றுறத மிஸ் பண்ணிட்டாங்க தேமுதிக. முன்னாடி நடந்த தேர்தல்களில், எம்பி தேர்தலில் கூட அதையும் மீறி விஜய பிரபாகரன் வெற்றி பெற மாதிரி தான் இருந்தார் விருதுநகர் தொகுதியில் 2024 எம்பி தேர்தலில். அது விஜயகாந்த் ஐயா மீது இருந்த ஈர்ப்பு, அந்த சிம்பத்தி மக்களுக்கு இன்னும் போகலை. அதனால தான் அதிமுக பல இடங்களில் டெபாசிட்டி இழந்து தோத்தா கூட இவர் வெற்றியை நோக்கி பயணித்தார். பிரபாகரன், அந்த விஜய் பிரபாகரன் அந்த விருதுநகர் தொகுதியில். அப்போது திமுக கூட்டணியில் இன்னைக்கு 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 சீட்டுமே தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் 10 தொகுதி 10 சீட்டுமே தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பை தேமுதிக உள்ள மைனஸ் என்னன்னா, வெற்றி பெறக்கான பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை சரியாக பயன்படுத்திக்காம நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு அரசியல் படித்தவனா, மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போதே விஜயகாந்த் ஐயா சில தவறுகள் பண்ணியிருக்கிறார். கூட்டணி அமைச்ச விதம் தவறு. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் மேக்சிமம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு தான் இருக்குமே தவிர உயர்சாதி வாக்குகள் இருக்காது. அந்த வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத அவர் யோசிக்காம தான் கூட்டணி வச்சிருப்பார். அதுதான் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சார். அது சில பேருக்கு என்ன மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. அதை உள் விஷயமா கிளச்சி பேசினோம்னா அது கம்யூனிட்டி பேச போகும். அது முடிஞ்சு வச்சு, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதன் பிறகு அவங்க 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு இருந்தாங்க. அதுவும் தோல்வியில் போய் முடிஞ்சு. ஸோ அது தவறான ஒரு முடிவு. 2024 எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தாங்க. அதுவும் தவறான முடிவு. தனியாக கூட நின்றுருக்கலாம். ஸோ இப்படி சில கேப்டன் மீது இருந்த அந்த சிம்பத்தியை ஓட்டா மாத்துறதுக்கு தவறிட்டாங்க. அதுக்கு என்னன்னா, விமர்சனம் உள்ள ஆட்கள் மீது கூட்டணி வைப்பது கட்சிக்கு கெட்டவராயிருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கூட்டணி வைக்கும்போது விஜயகாந்த்ங்கிற ஒரு தூயமான மனிதனுடைய கட்சி, அது எப்படி எடப்பாடி கட்சியோட போய் கூட்டணி சேர்றீங்க? எடப்பாடிக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் அப்போ இருந்தது. சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முக்குலத்தோர் எதிர்ப்பு 12.5%, அது 106 சாதி எதிர்ப்பு, துப்பாக்கி சூடு சம்பவம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது தூத்துக்குடியில். இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கூட்டணி வைக்கும்போது அதுவும் தவறிட்டாங்க. ஸோ இப்போது கரெக்டான இடத்துல கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இந்த 10 தொகுதி எப்படி வெற்றி பெறும்னா, கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த தனி மனிதர், தனி தலைவர், அவருக்கு தனி நடிகர் என எல்லாத்துலேயுமே மற்ற ஒரு அரசியல் தலைவராக மற்ற தலைவரோட அவர் தனித்துவம் பெற்று விளங்கினார். தூய அரசியலை, நேர்மையான அரசியலை செய்ய விரும்பினார், செஞ்சார். அவர் உயிரோடு வாழுகிற காலம் வரைக்கும் நேர்மையான அரசியல், தைரியமான அரசியலை, ஒரு ஆண்மையான அரசியலை பண்ணார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு தலைவர். ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி இருந்த காலத்தில் கூட தைரியமாக எதிர்த்து பேசினார். அப்போது ஒரு ஊழலுக்கு லஞ்சத்துக்கு எதிராக ஒரு நேர்மையான அரசியலை செய்ய வந்தவர். அந்த பெயர் இன்னமும் ஐயா விஜயகாந்த் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அவர் இறந்த பிறகு அவர் உயிரோடு இருந்திருந்தா அந்நேரம் சிஎம் ஆயிருப்பாரு, எப்படிப்பட்ட மனுஷன்,
நல்லது செஞ்சிருப்பாரு மக்களுக்கு, இப்படி இறந்துட்டாரே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்கில் நிறையா பேர், எல்லா கட்சிக்காரங்களும் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக போட்டியிடக்கூட தொகுதியில் வேற கட்சிக்காரங்க கூட தேமுதிகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த பிரச்சார யுக்தியை ஒரு அரசியல் ராஜதந்திரத்தோட அரசியல் யுக்தியோட தேமுதிக பண்ண மாட்டேங்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜயகாந்த்ங்கிற ஒரு மாபெரும் ஒரு தலைவர், ஒரு ஒரு ஜெனினிட்டி பொலிட்டீஷியன், அவரை எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அது தெரியலை. அது சில டெக்னிக்கல் இருக்குது. சில விஷயத்த நம்ம பேச முடியாது வெளிப்படையாக. ஆனால் மக்கள் பல்ஸோட ஜாயின் பண்ணணும், அது தேமுதிக மிஸ் ஆக்குது. ஸோ அதை எப்படி பிரச்சாரத்தில் போய் கேப்டன் ஐயா அரசியலில் சாதிச்சது, அவர் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சாரு, எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய நினச்சாரு, அவர் எதிர்கால திட்டம்லாம் இப்படி இருந்தது, அந்த கனவு பலிக்காமல் போச்சு. அப்போ எங்கள் தந்தையோட அந்த கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று விஜய பிரபாகரன் பேசணும். பிரேமலதா அம்மா பேசுறதுலையோ எல்க சுதீஷ் அவர்கள் பேசுறதுலையோ மக்களுக்கு ஈர்ப்பு வராது. இந்த தேமுதிக கட்சிக்காரங்க இந்த வீடியோ கூட பார்க்கலாம். விஜய பிரபாகரன் பேசினா ஈர்ப்பு வரும். இன்னைக்கு அரசியல் இளைஞர் பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு. திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக போய்விடும். பிஜேபி இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக மாறும். தமிழ்நாடு பிஜேபி எதிர்கட்சி என்ற இடத்திலேயாவது இல்லை ஆளுங்கட்சி என்ற இடத்திலேயோ ஏதோ ஒரு அரசியல் ஒரு அங்கீகாரத்தில் முக்கியத்துவமாக விஜய் கட்சி இருக்கும். சீமான் அவர் எப்பவும் தனித்துவம் தான். அவர் அந்த தமிழ் இயற்கை சார்ந்த அரசியல், அவர் தனியாக ஓட்டு வாங்குறாரோ வாங்கலையோ குறையுதோ கூடலோ அவர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இப்படிப்பட்ட அரசியல் போட்டியில் விஜய பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை தேமுதிக முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா அவர் பேச்சில் விஜயகாந்த் அவர்கள் பேசுவது போன்ற ஒரு தைரியம், ஒரு கெத்து, ஒரு போல்டு இருக்குது அவர் பேசும்போது. அது மக்களுக்கு பிடிக்கும், இளைஞர்களுக்கு பிடிக்கும். இடையில சில காலம் அவரை ஃப்ரீயாக விடாமல் விட்டுட்டாங்க, பேச விடாமல். பிரேமலதா அம்மா எவ்வளோ பேசினாலும் மக்களுக்கு பிடிக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க கோச்சுக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன் நான் சொல்கிறேன். ஒரு பொதுச் செயலாளருங்கிற முறையில் கொஞ்சம் பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் விஜய பிரபாகரனை பேச வச்சா தான் அது வாக்குகளாக மாறும். எதிர்கால தேமுதிகவுக்கு நல்லது. இந்த 10 தொகுதி திமுக கொடுத்துருக்கு. திமுக கூட்டணியுடைய அத்தனை வாக்குகளும் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு பிரியாமல் விலகும். அதுபோக மாற்று அரசியல் விரும்புகிறவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மீது உள்ள அந்த ஈர்ப்பில் அவங்களும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. தேமுதிக வாக்குகளும் அதில் இருக்குது. அப்போ 10 தொகுதியிலும் தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை என்ன மாதிரி பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும், என்ன மாதிரியான அந்த சாதகமான சூழலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தேமுதிக கையில் இருக்குது. விஜய பிரபாகரனை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு கேப்டனுடைய கனவு என்ன, அவர் என்ன செய்ய நினைச்சாரு எல்லாத்தையும் அதை சொல்லணும். அவருடைய நேர்மையான அரசியல், தூய்மையான வாழ்வு எல்லாம் அவருடைய பாட்டுகள்லாம் இருக்கு. எவ்வளோ பாட்டு, எத்தனையோ ஒரு மேடையில் அப்படி அந்த வானத்தை போல மனம் அதை போட்டு வீடியோவில் ஐயாவை வரவிட்டாலே ஓட்டு விழுகும். ஐயா என்னைக்கு தான் போடுறீங்க அந்த வீடியோவை? ஏதாவது ஒரு பிரச்சாரத்தில் போட்டிருப்பீங்களா? தேமுதிக கட்சிக்காரவங்க என்ன கட்சி நிர்வாகம் நடக்குது? ஒரு ஒரு அந்த அதுக்கு தகுதியானவருக்கு என்ன ரொம்ப பொய்யெல்லாம் சொல்லலை. வானத்தை போல மனம் படைச்சவர் தானே ஐயா விஜயகாந்த் அவர்கள். அந்த பாட்டும் அவர் கேரக்டரும் மக்களோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் பாட்டை போட்டு தானே ஏடிஎம்கேக்கு ஓட்டு கேட்குறாங்க. எம்ஜிஆர் பாட்டை போட்டு தான் ஓட்டு கேட்க. எப்படி எம்ஜிஆருக்கு இன்னும் வாக்கு இருக்குன்னா போகும்போதும் அந்த பாட்டு தான் எம்ஜிஆர் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், எது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், எவ்வளவு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராசா, எல்லாம் எம்ஜிஆர் பாட்டை போட்டு தான் அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சாங்க. ஏன் விஜயகாந்த் ஐயா பாட்டை போட மாட்டீங்க பிரச்சாரத்தில்? அடிக்கடி போடுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே விஜய பிரபாகரன் பேசும்போது மேடையில் ஓவர்லாப்பில் அந்த பாட்டை போட்டு விட்டா அழுதுருவானுங்க மக்கள். ஐடியாலஜியே இல்லை தேமுதிக. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்று
விஜயகாந்த் ஐயா போல கொண்டு போய் சேர்க்கறது அதுவும் இதில் அடங்கும். அதே மாதிரி தேமுதிக கட்சியை வளர்க்குறதுலேயும் அடங்கும். அதே மாதிரி புதிய வாக்காளர்களை இல்லை இருக்கிற வாக்காளர்களை தக்க வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி யுக்திகள் பயன்படும். ரொம்ப பணகாசெல்லாம் செலவு பண்ண தேவையில்லையே தேமுதிக. விஜயகாந்த் ஐயாவுடைய பாடல்களை பிரச்சாரங்களில் ஒலிக்கி விட்டு அவருடைய நேர்மையான வாழ்க்கையை, அவருடைய தொண்டு வாழ்க்கை, அந்த வள்ளல்தன்மையை பேசினாலே வாக்குகள் விழுமே. பேசணும், நல்லா பேசணும். பேசினா வைரல் ஆகணும். ஒரு விஷயம் இப்போ அண்ணாமலை எப்படி வந்தார் வைரல் ஆகுது, அண்ணாமலை பேசுறது எப்படி வைரல் ஆகுது? பகிரங்கமாக பேசணுங்க, நல்லா பேசணும். அது விஜய் பிரபா நல்லா பேசினா பாயிண்டாக எடுத்து பேசணும். இப்போ அரசியலில் என்ன நடக்குது என்ன அப்படின்னு பாயிண்டாக பேசணும். சீமான் பேசுகிறார்ல, என்ன எவ்வளோ பாயிண்ட் பேசுகிறார் யூடியூப்பில் பாருங்கள். எப்படி சீமானை பற்றியான அந்த பஞ்சு டைலாக்ஸ் அவருடைய அரசியல் கொள்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. தேமுதிகவிலேருந்து எங்கே வருது? இவ்வளோ ஒரு சேனல் அவங்களுக்கு, கேப்டன் டிவி, கேப்டன் நியூஸ் சேனலே இருக்குது, டிவி சேனல். அப்படி இருந்து ஏன் வைரல் ஆகலை? பேசணும். இப்போ விஜய் பிரபாகரன் பேசணும்னா நல்லா வரலாறு அரசியல் படிக்கணும். சும்மா வந்து பேசக்கூடாது. விஜயகாந்த் ஐயா பேசினார்னா அவர் பெரிய நடிகர், மாஸ் நடிகர். அவர் ஒரு 30-40 வருஷம் நிறைய வசனங்கள் சினிமாவில் பேசியிருக்காரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு வந்து பேசணும்னா வரலாறு தெரியும், அரசியல் வரலாறு தெரியணுங்க. சும்மாலாம் அரசியல் பேச முடியாது. மேடையில் வந்து சும்மாலாம் பேசிட்டு போக முடியாது. ஆதாரபூர்வமாக எவிடன்ஸோட பழைய அரசியல், இப்போ அரசியல், அடுத்து வரப்போகிற அரசியல் எல்லாத்தையும் பேசணும். அப்போ தான் 3 தலைமுறை வாக்குகளை பெற முடியும். புது வாக்காளர்களை பெற முடியும், அரசியல் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களை பெற முடியும், இருக்கிற வாக்காளர்களை தக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட அரசியலை தேமுதிகவுடைய விஜய பிரபாகரன் பேச வேண்டும். படிக்கணும், நிறைய வரலாறு புத்தகங்கள் படிக்கணும். டோனை மாற்றணும், வேற மாதிரி கொண்டு போகணும். சவால் விட, சீமானுக்கு சவால் விடணும், அண்ணாமலைக்கு சவால் விடணும், விஜய்க்கு சவால் விடணும். சவால் விடனா சண்டைக்கு போக சொல்லலை, கருத்துக்கள் மூலமா அவங்க ஒரு கருத்துக்களை பேசுகிறாங்கல்ல, தேமுதிக கருத்து சொல்லணும்ல. டிவி விவாதங்களில் தேமுதிக சார்பாக ஆளை பேச விடணும். அப்போ தான் கட்சி உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து போனால் அது சரியாக வராது. வெற்றி வாய்ப்பு இருந்தும் அதை இழந்துக்கிட்டே இருக்கு தேமுதிக. இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கும் தேமுதிக கட்சிக்கும் உள்ள அந்த ஈர்ப்பை ஏற்படுத்த தவறிக்கொண்டே இருக்குது தலைமை. அதை இந்த தேர்தலில் சரியாக பயன்படுத்தினால் 10க்கு 10 தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. நன்றி.